much for the animal protection. So this is typically your style of a movie. Thank you for being with us. மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் ஜாம்பவான்கள். தனித்தனியாக அவர் சொன்னால் ஜாஸ்தி ஆகிடும். பட் என்னுடைய ஃபேவரட் டைரக்டர் எங்க ஒரு எஸ்ஏசி சார். மை ஃபேவரட் 80s அவர் சொன்ன மாதிரி எல்லா படமும் நடிச்சிருக்கேன். எனக்கு அவருடைய கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் அவர் டீல் பண்ற விதம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கிரைம் இருந்தாலும் ஒரு படத்துல கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்கும் அந்த கிரைமுக்கு. ஸோ அந்த தர்மத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு டைரக்டர். திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் மூவி. இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி வீட்டில் நான் கொஞ்சம் கத்தி பேசுவேன். கொஞ்சம் டெம்பர் ஜாஸ்தி எனக்கு. அப்படி இருக்கும்போது என் ஒய்ஃப் இங்க உட்காந்துருக்காங்க. ஏன் நாய் மாதிரி கத்துறேன்னு வாங்க. அப்ப அதை அவமானமா எடுத்துக்கிட்டேன். இந்த படம் பார்த்த அப்புறம் இனிமே நான் கத்துனா நீ நாய் மாதிரி கத்துறேன்னு நான் அதை பெருமையா எடுத்துப்பேன். அப்படி எனக்கு பட்டது இந்த படம். ஒரு நாய்க்கும் உணர்ச்சிகள் உண்டு, உணர்வுகள் உண்டுன்னா நம்மளை விட இட் இஸ் அ பெட்டர் பீயிங்ன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து போச்சு. நம்ம எல்லா மதங்கள்லயும் whether it is Hindu, Muslim or Christian or Buddhism or Jainism, நம்ம என்ன சொல்றோம், நம்மளை படைச்ச அந்த ஆண்டவன் தான் அந்த வாயில்லா ஜீவன்களையும் படைச்சான். சோ நாம இந்த உலகத்துல நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ அதுங்களுக்கும் இருக்குன்னு சொல்றது எல்லா ரிலிஜனும் சொல்றது. பட் we don't follow that at all. நம்ம ரோட்ல போயிட்டே இருக்கும்போது எதிர்த்தாப்புல ஒரு நாய் வந்தா அது பாட்டுக்கு ரோட்ல போறது விடுறோமோ அதை துரத்துறோம் நம்ம ஓரமா. நம்ம எல்லாம் ஒதுங்கி போகணும். So on the feeling kandipa it asked me certain questions when I acted in this movie and when I saw the movie. I was delivering the judgment in the final scene, but I felt so bad that we have not been following any of this. It is really a worthwhile movie. ஊடக நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, இந்த படம் மக்களை போய் ரீச் ஆகிறதுக்கு நீங்க உதவுங்க. அது போதும். மக்கள் பார்த்தா யாரும் இதை விட மாட்டாங்க. It will be a fantastic success. I am sure about that. பார்த்தவங்க அத்தனை பேரும் they have reacted that way. So I am absolutely delighted to be part of this project also. இதுலயும் எஸ்ஏசி சார் என்ன மறக்காம முதல்ல அவர் போன் பண்ணி சொன்னார், ஒரு நாய் வச்சு ஒரு படம் எடுக்க போறேன், அதுல நீ தான் நிறுத்தினாரு. நான் டைம் இல்ல, நான் தான் நாயான்னு கேட்டேன். இல்ல அதுக்கு நீ தீர்ப்பு கொடுக்க போற, ஒரு புது டைரக்டர் வந்து ஒரு கதை சொல்றான்னு அந்த when I told me the story, நீங்க பார்க்கும்போது when you see the movie உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கேள்வி எழும்பும், இப்படியும் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பும் முதல் 10 நிமிஷத்துல. அந்த 10வது நிமிஷத்துக்கு அப்புறம் உலகத்துல இப்படிதான் நடக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வரும். இப்படி நடக்குமாங்கிற டவுட் போய் இப்படி நடந்தால் இந்த உலகம் இன்னும் சுபீட்சமா இருக்கும், எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து வாழ சொன்னதுதான் அந்த கடவுள். அதை நம்ம பண்ணலையேங்கிற ஒரு சின்ன வருத்தத்தை நமக்கு உண்டு பண்ண ஒரு அருமையான படம். எவ்ரிஒன் ஹஸ் டன் வெல். அவங்க இந்திரஜா இல்ல, she done a lovely role in that. அவங்க பேரு தான் அந்த படத்துல குண்டம்மான்னு வச்சிருக்காங்க. பட் நடிப்பு சாலிடா பண்ணிருக்காங்க. அது ரோபோ சங்கரோட டாக்டர் அவங்க. So please give her a very big hand.